உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஆலயம், அதாவது இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காட்டுக்கு அடுத்து 30 வெட்டி என்று சொல்லக்கூடிய கிராமத்தின் அந்த பாலாற்றங்கரை ஓரமாக அமைந்திருக்கிற கருப்பசாமி, வெறும் கருப்பசாமி இல்லைங்க, தோப்பு கருப்பசாமி என்று பெயரை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரண பயத்தை நீக்கும் தோப்பு கருப்பசாமி ஆலயம். இப்படியெல்லாம் மக்களுடைய மனதில் நீங்காமல் இடம் பெற்றிருக்கிற ஒரு ஆலயம் தான் இந்த தோப்பு கருப்பசாமி. பொதுவாக ஏன் இதுக்கு தோப்பு கருப்பசாமி என்ற பேரை வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த ஆலயத்தை சுற்றி வெறும் மரங்களை இருப்பதனாலும், இது ஒரு வனப்பகுதியில் அமைந்திருப்பதனாலும் மக்களுடைய மனதில் இதுக்கு தோப்பு கருப்பசாமி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. மேலும் அந்த அவருக்கு துணையாக ஒரு 18 முனிவர்களை இங்கே இருப்பதாக புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, அந்த தோப்பு கருப்பசாமி ஆலயத்தில் இது ஒரு முக்கியமான சிறப்பு. 18 வகையான முனிவர்களை அங்கே சிலையாக உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் அந்த தோப்பு கருப்பசாமிக்கு துணையாக இருப்பதாக ஒரு ஐதீகம் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நிறைய சிறப்புகளை பெற்றிருக்கிற ஒரு ஆலயம் தான் இந்த தோப்பு கருப்பசாமி கோவில். அதாவது இந்த கோவிலை நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய காவல் தெய்வங்கள் கொடுத்துருப்பாங்க. முதல்ல எடுத்துன்னு 2 குதிரை, அதற்கு நடுவே ஒரு நுழைவு வாயில். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா நிறைய சிலைகளை நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க புராணங்களை. என்னென்னா, இந்த கருப்பசாமிக்கு ஐயப்பனுக்கு துணையாக ஒரு 18 முனிவர்களோடு சேர்த்து இவரையும் அந்த கருப்பசாமியை ஐயப்பனுக்கு துணையாக இருக்க சொல்லப்பட்டதாக ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லைங்க, எப்பவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய சிலைக்கு கீழே ஒரு 18 படி இருக்கும். இந்த 18 படியினுடைய வலது புறத்தில் இந்த கருப்பசாமியினுடைய சிலை இருக்கும். என்னென்னா, ஐயப்பனுக்கு துணையாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லப்பட்டதாக ஒரு புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோவிலினுடைய உள்ள நீங்கள் நிறைய சிலைகளை நீங்கள் பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 தலை படைத்த விநாயகர், அதாவது பஞ்ச தலை கொண்ட விநாயகர். இதுதான் பாதாள பைரவர், அதாவது கொஞ்சம் ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால இதுக்கு பேர் பாதாள பைரவர். இப்படி நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு சிலைக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு. அதாவது நம்ம திருவண்ணாமலை கோவிலை நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா சிவலிங்கங்களையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த பாருங்கள், நான் சொல்லலை, ஆல்ரெடி சொன்னோம்ல, அதாவது 5 தலை கொண்ட அந்த விநாயகரை தான் நீங்கள் பார்த்துட்ருங்க. இதெல்லாம் நமக்கு இப்போ அரிய காட்சிகள். இது பார்த்திங்கன்னா முனீஸ்வரர். இப்படி நாம் சொல்லக்கூடிய எல்லா காவல் தெய்வங்களினுடைய மொத்த ஒருங்கிணைப்பு தான் இந்த தோப்பு கருப்பசாமி கோவிலை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தை நீங்கள் பார்க்கும்போது எல்லா நன்மைகளும் உங்களை சேரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னென்னா, அந்த கோவிலில் நான் இரவு நேரத்தில் தான் போனேன். இருந்தாலும் நல்ல வெளிச்சமாக இருந்ததுனால எல்லாத்தையும் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இப்படி ஒரு கோவிலா அப்படின்ற ஒரு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் இந்த தோப்பு கருப்பசாமி. இது பார்த்திங்கன்னா அந்த நீருக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிலை. இது அந்த வெளிப்புறத்திலிருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கோவிலினுடைய மொத்தமாக நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்றீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த சிலையை பார்க்கும்போதே உண்மையிலே மரண பயத்தை நீக்கும்ன்றது உண்மை தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான காட்சி. ஒரு பெரிய நீண்ட மீசை, அவர் கையில் ஒரு தடி, மேலும் ஒரு பெரிய அரிவாள். இப்படி ஒரு காவல் தெய்வம் எப்படி இருக்கணுமோ அது எல்லாவற்றையும் பொறிந்திருக்கிற ஒரு சிலையாகத்தான் இது கருதப்படுகிறது.